கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள், புதிய சந்தோஷம், புதிய நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஜீவனோடும் சுகபலத்தோடும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். இயேசு ராஜனை உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவே. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நன்றி இருந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, ஜீவனோடும் சுகபலத்தோடும் இந்த நாளை கிருபையாக தந்து எங்கள் ஆயுசு நாளோடு கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். வர இருக்கின்ற போது அடியார்களை ஆண்டவரே சரியான நேரத்தில் கூட்டி சேரும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை தாரும். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக ஆர்வத்தோடு செவிமடுக்கிற மக்கள் எங்கிருந்தாலும் உமது திவ்ய பிரசன்னம் உமது பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தட்டும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். உம்மால் தொடப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 47வது பாடல். கர்த்தாவின் ஓய்வு நாள் ஈதா, வீசாரம் வேலையை எல்லாம் ஒழித்து தேவ தயவை சந்தோஷமாகவே நீனை கர்த்தர் படைத்த எல்லாம் அவர்க்கு புகழ்ச்சியா. இருள் இருந்த பொழுதே வெளிச்சம் தோன்ற விஷயமா பாவத்தை நீவித்தி செய்த ஆருளை மகிழ்ந்து பாடி போற்றுவோ. என்றைக்கும் உம்மை வாழ்த்துவோ. கம்பீரமா எழுந்த பின் இந்நாளில் அவர் துக்கத்தை நீக்கி தீர்க்கற்றோ. இருதய தேற்றி 84ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே,
உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் கடவுளுமாகிய சேனைகளின் கர்த்தாவை, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலங்கொண்டு சீயோனுக்கு போகும் வழிகளை தங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்வோர் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். ஒவ்வொருவனும் சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவான். எங்கள் கேடகமாகிய கடவுளை கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பார். கடவுளாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான எதையும் அவர் வழங்காதிரார். நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். அன்பானவர்களே, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 17. யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 8 முதல் 17 வரை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் என்பது. மேத்யூ காஸ்பல் மத்தேயும் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரிடம், ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இதோ உம்முடைய சீஷர் செய்கிறார்களே என்று சொல்ல, அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது அவன் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் கடவுளின் வீட்டிற்குள் சென்று ஆசாரியை தவிர வேறொரும் புசிக்காத தேவ சமூகத்து அப்பங்களை அவனும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்களோ? அன்றியும் ஓய்வு நாளின் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை விளை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஓய்வு நாளுக்கு மனுஷகுமாரனே ஆண்டவர் என்றார் என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமர் இடத்தில் பிறந்து பொந்தியின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை வலது பார்த்து விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் ஒரு பாடலை பாடணும், அப்படிதானே? திடீர்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இன்னைக்கு என்ன ஓய்வு நாள் அப்படின்னு பாடுறோமே, என்ன நமக்கு ஓய்வு நாள் என்னைக்கு? நாளைக்கு சண்டே இஸ் அவர் சாபத் டே இல்லையா? இன்னைக்கு யாருக்கு ஓய்வு நாள்? என்னம்மா? ஆமாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வரலாறு பூர்வமாக யூதர்களுக்கு, ஜூயிஷ் பீப்புள், அவங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு நாள். நேற்று யாருக்கு ஓய்வு நாள்? இது என்ன வம்பாச்சு? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு ஒர்ஷிப்பிங் டே, ஸ்பெஷல் டே. நம்ம கலாச்சாரம், இந்திய நாட்டில் இருக்கோம், இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்துக்கள், பெருவாரியான இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எது ஓய்வு நாள்? எல்லாம் ரிலீஜியஸ் டே. அப்படின்னா செவ்வாயும் வெள்ளியும். ஆடி மாதம் பிறந்தாச்சுல்ல, இனி வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப விசேஷத்த நாட்கள். அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாட்கள் கடவுளோடு மனுஷனை சம்பந்தப்படுத்தி கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிற நாட்களாக இருக்கின்றன. ஓய்வு நாட்கள், சாபத் டே. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஓய்வு நாளிலே சில ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யக்கூடாது. இது டே ஆஃப் காட். சாபத் மீன்ஸ் ரெஸ்ட். அதனால ஓய்வு எடுக்க வேண்டும். ஏன் ஓய்வு எடுக்க வேண்டும்? ஏன் அது ஓய்வு நாள்? ஏனென்றால் முதல் இதில் படித்தோம், அப்படிதானே? முதல் டெக்ஸ்டில் ஆண்டவர் 6 நாளும் பணி செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால், ஆகவே ஓய்வு நாள் கடைபிடிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். ஒரு வேளை ஐயா சாப்பாடு வைக்கிறதுக்காக சொல்லி பிறக்க போகிறேன் அப்படின்னா கூட நோ, சின், அது பாவம், தப்பு. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த காலத்திலே. பிரியமானவர்களே, இப்போது இன்றைய தியானத்திற்கென்று எடுத்த வேத பகுதி 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் படியுமா? பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, எளிதிலே மற்றவர்களை குற்றப்படுத்தி சுகங்காணுகிற பலவீனம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்கள், புனிதமானவர்கள் என்பது காட்டிக்கொள்ளுகிற ஆண்டவரே எண்ணத்தில் இருந்து மாறாக ஆண்டவரே சிந்திக்க எங்களை காலை வேளையில் அழைக்கிற அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு ஞானத்திற்கு புரியாத அநேக சத்தியங்கள் கண்முன் விரிந்து இருக்கும் கடல் நீரை ஒரு கிண்ணத்தில் அள்ளி புரிவது போல நாங்கள் வேதத்தை புரிய முயலுகிறோம். ஆண்டவரே, புரிந்து கொள்ள எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கான்டெக்ஸ்ட், அக்கேஷன் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிக்கும் போதே புரிந்திருக்கும் இல்லையா? இயேசுநாதர் அப்படி ஊழியத்தில் கடந்து வரும்போது அவருடைய சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ரீசன் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்படிதானா? எதனால இந்த பயிரை எடுத்தாங்க? பசி வந்தா பயிர் என்ன பயிர் என்ன, அப்படிதானா? அப்படி ஹங்கிரி மேன் இஸ் ஆங்கிரி மேன். பசி கொஞ்சம் எடுத்து அந்த இதை அப்படி நிமிட்டி இது பண்ணிட்டாங்க. அதில் லூக்கால அழகாக சொல்லுவார், அப்படியே தேய்ச்சி நிமிட்டி அதை எடுத்து சாப்பிட்டார்கள். உடனே என்ன செய்தாங்க? ஐயோ, பெரிய பாவத்தை அவங்களுடைய சிலர் இருக்கிறாங்க. ஐயா, அவன் செருப்பு போட்டுட்டு உள்ள கோயிலில் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க, ஷோ அப்படின்னு ரொம்ப அது பண்ணுவாங்க. கடவுள் அழகான ஆன்சர் பண்ணுறார்.
ஜீசஸ் ஆண்டவர் எப்போதுமே நீங்க நிறைய அக்கேஷன்ல பார்க்கலாம், ஜீசஸ் deliberately violated the Sabbath tradition of several occasion. அநேக இடத்துல என்ன உங்க சாபத் நம்பிக்கை, என்ன உங்க ஓய்வு நாள் நம்பிக்கை, என்ன உங்கள் பார்வை என்று சாடுகிற நிறைய அனுபவங்களை பார்க்க முடிகிறது. ஏன்னா பிகாஸ் external laws could never save them, make them holy. True righteousness had to come from heart, not from outwardly. ஆண்டவர் தெளிவாக அவங்களுக்கு அதை போதிக்க வேண்டும் என்று இங்கே சாடுகிறார். ஏன்பா இத ஒரு பெரிய காரியமா சொல்றியே? தாவீது செஞ்சான், படிக்கலையா நீ தான் பெரிய கரைச்சி குடிச்ச ஆளுகள்ல நீங்கெல்லாம். தாவீது செஞ்சான்ல. 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது பயந்து வருவான், சவுலுக்கு பயந்து வருவான், ஓடி வந்து அபிமெலேக்கிட்ட கேட்பான், ஏதாவது சாப்பிட இருக்கா, பசிக்கு. தேவ சமூகத்தை அப்பத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது, அதை எடு. வாசிக்கவில்லையா, சாப்பிட்டதில்லை, படிக்கவில்லையா என்று ஆண்டவர் இங்கே ஆணித்தரமாக அவரிடத்தில் கேட்கிறார். அப்பீல்டு டு த கிங் டேவிட், இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறார். பேசாம இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட பதில் பேச முடியல. பிரியமானவர்களே, இவங்க பார்க்குற பார்வை வேற. நீங்க சட்டத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ஓய்வு நாளிலே செய்யக்கூடாதது செய்யக்கூடியது, should not do, should do, பிரித்து வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு மயக்கமே வந்துடும். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ட்ரெடிஷன், பாரம்பரியம். இயேசு கடவுள் சொன்னதா? இயேசு சொன்னதா? இந்த சிஸ்டம் எல்லாம் இயேசு சொன்னதா? ஆபிரகாம் ஓய்வு நாள் அனுசரிச்சதில்லை, மோசே ஓய்வு நாள் அனுசரிச்சதில்லை. அங்க பார்த்தீங்கன்னா பாதி பெற்றோர்கள் யாரும் ஓய்வு நாளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதில்லை. எப்ப மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அந்த லா வருது, அந்த சட்டம் வருது. ஓய்வு நாள் கடவுளுடைய நாள், அந்த நாளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னும் அழகா விளக்கம் சொல்லுகிறார். ஓய்வு நாளில் ஆடு மாடு கிணத்துல விழுந்துட்டா எடுக்க மாட்டியா? இல்லையா? நம்ம பதறிப்போ எடுப்போம் இல்லையா? அந்த விலங்கை விட மனுஷனுக்கு முக்கியத்துவம் இல்லையா? எப்படி நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த காரியத்தை பேசுறாரு பாருங்க. அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளில் வேலை நாட்களிலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கவில்லையா? இத ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதை சுட்டி காட்டுற ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஆனால் சட்டத்திலே இருக்கு. என்ன சட்டத்திலே இருக்கு? நீங்கள் உபாகமம் 24 படிமா. உபாகமம் 24 மறக்கக்கூடாது. 24 படி. திராட்சை தோட்டம் இல்லையா? 22 தான் இருக்கா? அந்த 22 கடைசி படி. அவ்வளோதானே? அதாவது 23 சாரிம்மா, 23 படி. அடுத்து அதான் முக்கியம். எப்படி தெளிவா இருக்குல்லம்மா? எப்பா நீ போய் அந்த தோட்டத்தில் இருந்து பசிக்கு நேரம் சாப்பிட்டுக்க. ஆனால் பையில வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு அருவா எடுத்து கொண்டு வரதுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்காத. அப்படி செய்யக்கூடாது, அது பாவம், அது குற்றம். ஆனால் தேவைக்கு சாப்பிட்டுக்க இருக்கு. இவன் தான் குற்றப்படுத்துறதுன்னு எண்ணம். கடவுளை கடவுளுடைய சீடர்களை குற்றப்படுத்தணும்னு எண்ணம். அதான் கடவுள்
அந்த உதாரணத்தை சொல்லி, பசியாறது தப்பு இல்லை, அது மனிதாபிமானம். மனிதாபிமானமா சட்டமா? சட்டமா மனிதாபிமானமா? ரூல்ஸ் இருக்கு. என்னம்மா? டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. காரெல்லாம் போயிட்டு இருக்கு, சட்டம், சிக்னல் எல்லாம் இருக்கு. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்தா அப்படிதானா? அது மனிதாபிமானம். சட்டத்தை தூக்கி தூராய் இல்லையா? மனிதாபிமானம். சட்டம் பெருசல்ல, மனுஷனுக்காகத்தான் சட்டம் இல்லையா? சட்டத்துக்காக மனுஷனா? அடிப்படை புரிதலை ஆண்டவர் இங்கே அவர்களிடத்திலே எடுத்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிக்கவில்லையா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வாசிக்கவில்லையா? உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவரை. ஆண்டவர் பாருங்க, அடுத்து முதல்ல குற்றமில்லாது இருக்கிறார்கள், நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரனே ஆண்டவர். புரியுதாம்மா? ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரனே ஆண்டவர், பலியை அல்ல இரக்கத்தை. இதுக்கு அதிக விளக்கம் தேவையில்லை, நமக்கு சமயமும் இல்லை. பலி என்பது ஆண்டவரை திருப்திப்படுத்துக செயல். அன்னைக்கு அந்த காலத்தில் பலி செலுத்துகிறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன அங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, உன்னுடைய அவுட்வேர்டாக நீ செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் அல்லது உன்னுடைய செயல்கள், உன்னுடைய ஆட்டிடியூட்ஸ், அதெல்லாம் பார்த்து திஸ் இஸ் டு சர்டிஃபிகேட் தட் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி எழுதி சீல் வச்சு கொடுக்குற அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது. அவர் எங்கே பார்க்குறாரு? மனசை பார்க்குறாரு. Outward changes not give me a salvation for you. Inward changes, உள்ளான மாற்றம். சாயு கடவுளை பார்த்தான், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. only because of inward changes. நான் எவனையாவது வஞ்சித்து எதையாவது வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக. எத்தனை தடவை கொடுக்கணும்? 2 தடவை தான் கொடுக்கணும். நாளத்தனையாக கொடுக்குறேன். கன்ஃபெஷன், மனம் திரும்புதல், ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தல், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இங்க எல்லாரும் நினைக்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டா போதும், காணிக்க கரெக்டாக கொடுத்துட்டா போதும். நம்ம உன் உள்ளத்தை தான். சில வீட்டுக்கு போனால் திடீர்னு பாத்ரூம் போகணுமாங்க, திடீர்னு தண்ணி வேணுமாங்க, திடீர்னு நாங்கள் அங்கே போய் அந்த ரூமில் இருக்கும்போது எழும்ப முயற்சி பண்ணுவாங்க, ஓடி வந்து பிடிப்போம். நினைவே இல்லாமல் இருக்காங்க. எதை செய்கிறோன்னு எப்படி நான் போட்டுட்டு வர்றதையா? கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அது எக்ஸ்கியூஸ். குற்றமில்லாதவர்கள் அவர்கள், கடவுள் சொல்றாரு குற்றமில்லாதவர்கள் அவர்கள். ஆனால் மனுஷன் என்ன சொல்லுவான்? கோயிலுக்கு வரல, ராபோஜன் எடுக்கல, நீ ட்ரெடிஷன், இதெல்லாம் பார்த்து குற்றப்படுத்துவார்கள். கடவுளின் பார்வையிலே நாம மனசு எப்படி இருக்கும்? பலியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். இரக்கமே இல்லை, நான் கரெக்டாக இருப்பேன். கோயில் காரியங்கள், காணிக்கை எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பேன். எச்சி கையால், இதை விட உதாரணம் வேண்டாம் இல்லை? எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டேன். அதில் 2 பேருக்கு பேரக்கூடாதுல்ல, அப்படி இல்லையா? அப்படி இருப்பேன். ஆனால் நான் கோயில் காரியங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். இதுதான் கடவுளுங்க சுட்டி காட்டுறார். கோயில் எல்லாம் சரிதான், ஆர்வம் எல்லாம் சரிதான். கடவுளுடைய திருவசனத்தையும் ஞான பிரசங்கத்தையும் அசட்டை பண்ணாமல் கவனத்தோடு கேட்டு, முடிந்தால் டைரியிலே எழுதி அதன்படி நடக்க வேண்டும். அப்படி மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறார். இது நல்ல கடவுளுடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம். நீங்கள் எழுதுறதெல்லாம் தப்பு சொல்லலாமா? அது ஆர்வப்பட்டு நீங்கள் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது கடவுளுடைய பார்வையில் விலையேறப்பட்டது.
வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதன்படி நடங்கள். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஃபார்மாலிட்டிஸ், இந்த பேச்சு, ட்ரெடிஷன், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இதிலே மூழ்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மெயினான காரியத்தை விட்டுட்டா அதுல அர்த்தமே இல்லைங்கிறத அவங்களுக்கு சூசகமா சுட்டி காட்டினார். அந்த ஒரு புரிதலை உள்ளவர்களாக, பெரிய விஷயம் நிறைய இருக்கு, கவுண்டர் பண்ண காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமாக சொல்ல வருகிற கருத்து என்ன என்ற படிப்பினை, பாடம், ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்வதனுடைய கருத்து என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு, ஓய்வு நாளையும் சரியாக புரிந்து கொண்டு, கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் புரிந்து கொண்டு, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ, உங்களையும் என்னையும் சரியான புரிதலோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 614வது பாடல். நான் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவா ஆலய தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் ஏசுவரன் மூலை கல்லாகி சீயோனிலே, முன்னோடியாம் ஏசுவரன் மூலை கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்பதை புரிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓய்வு நாள், கடவுளுடைய நாள், அதில் எத்தனை கனிவாக நாங்கள் நடக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஒரு புரிதலை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்களுடைய செயல்களினால் உம்முடைய சமூகத்திலே நீதிமானாக இருக்க முடியாது ஆண்டவரே. அன்பு பெரிதா, நீதி பெருசா? அன்பில்லாத நீதி அர்த்தமில்லை, நீதி இல்லாத அன்பு பொருளில்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது வார்த்தையால் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெளியூரிலே, வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வளைகுடா நாட்டில் இருக்கிற போர்ப்பதட்ட சூழ்நிலைகளை நினைந்து மனபாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். அங்கே இருக்கின்ற எங்கள் திருச்சபை குடும்பங்களெல்லாம் ஆண்டவரே கோழி செட்டையின் கீழே குஞ்சுகளை அரவணைத்து காப்பது போல பாதுகாத்து கொள்ளும் அப்பா, பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் அது பிள்ளைகள் சுவிட்சமாக சுகமாக இருக்கட்டும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு. பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் அவர்களோடு வந்து நேசக்கரம் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, 102வது ஆண்டு விழாவை கொண்டாட காத்திருக்கிறோம். திரும்பி பார்க்கிறோம் சுவாமி, திரும்பி பார்க்கிறோம். கடந்து போன வாழ்விலே, நடந்து வந்த பாதையிலே, நிகழ்ந்து முடிந்த ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் ஆண்டவர் 102 வருடங்கள் எங்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் வாயிலாக காண்பித்த இரக்கங்கள் சொல்ல முடியாத
நன்றி பெருக்கோடு உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே நாங்கள் உள்ளபடியே ஆர்வத்தோடு குடும்பமாக இணைந்து ஒரே குடும்பமாக அந்த ஆண்டவரே நிகழ்வை கொண்டாடி மகிழ வேண்டிய விசாலமான எண்ணத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமது வார்த்தையால் தொடப்பட்ட அனுபவத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்யும். குறைகள் உண்டு, பலகீனம் உண்டு, வியாதி உண்டு, வலிகள் உண்டு, ஆனாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு உண்டு என்ற நம்பிக்கை உண்டு சுவாமி. அதற்காக கொடானுகோடு நன்றி. இன்னும் வயோதிகத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற உழல்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என் பிள்ளைக்கு நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்று கலங்குகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் அது காலடியில் வைக்கிறோம். நீர் பெரியவர், ஓய்வு நாளிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். எங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக. நன்றிட வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தாரும். எங்களை நான் நிறுத்தும். எங்கள் பாவம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியான ஒரு நல்லுறவும் ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.